விடும். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ரெண்டாவது சொல்றாரு, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கவலைப்பட்டு உடம்ப வம்பாக்காம என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய சமூகத்துல வந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். அது இல்லையே இது இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்படாம, இந்த தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு நல்ல சுகம் உண்டானதற்காய் ஸ்தோத்திரம், என் பிரச்சனை எல்லாம் மாறினதற்காய் ஸ்தோத்திரம், என்னுடைய தீமையெல்லாம் நன்மையாய் மாறிவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணுமா, ஸ்தோத்திரங்களை சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பு பட்டணத்து ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் செய்ய செய்ய கிருபை அதிகமா பெருகுமா. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். நீங்க அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ண 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 உங்களுக்கு கிருபை அதிகமாய் பெருகிக்கொண்டே இருக்கும். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை காணாம போயிடும். அல்லேலூயா. நீங்க என்னென்ன தேவையோடு இருக்கிறீர்களோ அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டு விடும். ஆமென். அல்லேலூயா. நல்ல தேவையில்லாம காரியத்தை நினைச்சு புலம்பாதபடிக்கு, அதையே சொல்லி சொல்லி கவலைப்படாதபடிக்கு நன்றி சொல்லி பழகுவோம். தேவனுக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவோம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சங்கீதத்தில் ஒரு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல கர்த்தர் நம்ம என்ன பண்றோமா, மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அவருக்கு துதி பலிகளை செலுத்த செலுத்த கர்த்தர் அதுல சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கிறார். அவருக்கு நன்றி பலிகளை செலுத்த செலுத்த அதுல கர்த்தர் ரொம்ப பிரியப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால எதை குறித்தும் கவலைப்படாம இந்த காரியத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்களை சொல்லி பாருங்க, உங்க ஆத்திரம் எல்லாம் மாறிடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணு, உபத்திரவம் போச்சு, துதிச்சு பாடினா உன் தரித்திரம் போச்சுன்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு. ஸ்தோத்திரம் பண்ண பண்ண உபத்திரம் காணாம போயிருமா. துதிக்க துதிக்க தரித்திரம் காணாம போயிருமா. அல்லேலூயா. இதுலயாவது உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கு. ஆனா கவலைப்படுறதால ஒரு பிரயோஜனமே இல்ல. அதனால கவலையை தூக்கி தூர போட்டுட்டு அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ணி பழகுங்க. ஆமென். அல்லேலூயா. நம்ம சாலமோன் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா அதிகமாய் கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி கர்த்தரை பிரியப்படுத்துவார். அப்போ சாலமோன் ஒரு முறை 1000 பலிகளை, சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருக்காக என்ன பண்ணானா, செலுத்தினான். கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக, கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாக, கர்த்தரை சந்தோஷப்படுத்தும்படியாக 1000 சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருக்காக செலுத்தினார். இதுல கர்த்தர் பிரியப்பட்டு என்ன பண்ணாரா, சாலமோனுடைய சொப்பனத்துல கர்த்தர் தோன்றி, சாலமோன் நீ விரும்புவது என்ன, உனக்கு என்னப்பா வேணும், நான் என்னப்பா உனக்கு செய்யணும், நீ என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்ட, நீ என்ன ரொம்ப பிரியப்படுத்திட்ட, நான் உனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சாலமன் சொன்னானா, ஆண்டவரே, இத்தனை திரளான ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு, நடத்துவதற்கு எனக்கு ஞானம் ரொம்ப அவசியமா இருக்கிறது. உடனே கர்த்தர் என்ன பண்ணாரா, அந்த சாலமோனுக்கு ஞானத்தையும் கொடுத்து கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் சேர்த்து கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமோனை கர்த்தர் அதிகமா என்ன பண்ணாரா, ஆசீர்வதித்தார். காரணம் என்ன தெரியுமாங்க, ஆண்டவருக்காக 1000
1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தரை பிரியப்படுத்தினார். கர்த்தர் அவன் கேட்டதையும் கொடுத்தார்.